அனைவருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் பெயரையும் வந்து நம்ம ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கும்போது ஆட் பண்ணணும் அப்படி சொல்லி போட்டிருந்தேன். அதற்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தாங்க. அவங்க என்னென்னா, என்னோட குழந்தைக்கு 4 வயதுக்குள்ளே தான் ஆகுது, ஆனால் வந்து நான் வந்து ஆட் பண்ணலை, ஆட் பண்ணாமல் புக் பண்ணியாச்சு, ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ப்ராப்ளம் வந்து வராது. அதாவது நீங்கள் வந்து 4 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் பெயரை வந்து ஆட் பண்ணலைன்னா ஒரு ப்ராப்ளமும் வராது. டிடிஆர் வந்து சின்ன குழந்தை தானே சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. டிடிஆர் வந்து ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா வயசு கம்மில்ல, அதனால வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது தான் அதில் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், அதில் நேம் வந்து இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் இந்த ட்ரெயினில் பயணம் செஞ்சாங்க, இந்த கோச்சில் பயணம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்படி தெரியும் பட்சத்தில் வந்து அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது இந்த நபர்கள் இதில் தான் பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடித்து சொல்லலாம். என் குழந்தையும் என் கூட தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இல்லாத பட்சத்தில் பேரே இல்லையம்மா டிக்கெட்டில் எப்படிமா வந்து உங்கள் குழந்தை வந்துச்சுன்னு நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்விஸ்ட் பண்ணி மாற்றி விடாததுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வந்து கண்டிப்பாக வந்து ஆட் இன்ஃபண்ட் அப்படிங்கிற இடத்துல குழந்தையோட பெயரை கண்டிப்பாக வந்து போட்டு தான் ஆகணும். அது டிக்கெட் இருக்கோ இல்லையோ, டிக்கெட்டில் வந்து டிஸ்பிளே ஆகுதோ இல்லையோ அதெல்லாம் கிடையாது, ஆனால் அங்கே டிஸ்பிளே பதிஞ்சிரும். ஓகேவா? மெயினாக வந்து சார்ட்டில் வந்து வராது. இருந்தாலும் நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இந்த குழந்தை வந்து இந்த ட்ரெயினில் இந்த டேட்டில் இந்த கோச்சில் தான் பயணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதியப்பட்டு விடும். அதனால தான் முக்கியமாக ஆட் இன்ஃபாண்ட். நீங்கள் ஒரு குழந்தைய கொண்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தையோட பெயரை வந்து ஆட் பண்ணி ஆகணும். ஆட் பண்ணாத பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதுவுமே ஆகாத வரைக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எதுவுமே ஆகலைன்னு சொல்கிறேன்னா அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா அதை வெளிப்படையாக நான் வந்து சொல்ல விரும்பலை. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ.